ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, அதிர்ஷ்டமே இல்லை, எப்பொழுதும் அதிர்ஷ்டம் இல்லாதவளாகவே இருக்கிறேன். எதற்காக என்னுடைய வாழ்வில் அதிர்ஷ்டம் இல்லாமல் இவ்வளவு அசிங்கப்படுகிறேன்? எல்லோரும் என்னை எப்பொழுதுமே பிறந்ததிலிருந்து இவள் அதிர்ஷ்டமே இல்லாதவள், இவளுக்கு என்று ஒரு பொருளை வாங்கி வைத்தால் அது காணாம போகும், இல்லனால் தேவையில்லாமல் அது ஏதாவது ஒரு விஷயமாகும், இவள் அதிர்ஷ்டமே இல்லாதவள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாய். சில சமயம் யாருக்கும் தெரியாமல் அழுகவும் செய்கிறாய். தங்கமே, இந்த சிறு வயதில் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம், இதிலிருந்து மீண்டு வருவோமா என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். தங்கமே, நீ பாவம், சீக்கிரமாகவே உன்னுடைய பாவத்தை நான் போக்கி பல நல்லதுகளை உன் வாழ்வில் நான் செய்வேன். நீ எல்லோருக்கும் செய்த காலம் போய் உன்னை பார்த்து அனைவரும் பாவம் என்று சொல்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. இந்த நிலைமையானது மாறும். நீ எதிர்பார்த்தாயா உனக்கு இப்படி ஒரு சோதனையான காலம் வரும் என்று? எவ்வளவு வசதி வாய்ப்புகளுடனும் இருந்தாய், திடீரென்று இப்படிப்பட்ட நிலைமை வந்ததை நினைத்து கவலைப்படாதே. இந்த நிலைமை அதி பயங்கர சீக்கிரமாகவே உன் வாழ்விலிருந்து அகற்றப்படும். புதுமையான நல்ல தெளிவான உன் வாழ்க்கையானது அமைத்து தரப்படும். நீ என்னுடைய பொன்னான குழந்தை, யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு துரோகமும் நினைக்காத அன்பான குழந்தை. சீக்கிரத்தில் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் மாற்றி சந்தோஷம் என்னும் வாழ்க்கையை உனக்கு தருவேன். ஆனால் நீ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாகவே புரிந்து கொள், தெரிந்து கொள். என்ன தெரியுமா? உன்னுடைய இஷ்ட தெய்வம் இல்லை உன்னுடைய குலதெய்வம், இதில் ஏதாவது ஒன்று மூல மந்திரத்தை உன்னுடைய வாயில் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இரு. மூல மந்திரம் எப்பொழுதும் உன்னை காவல் காக்கும். ஒன்று தெரிந்து கொள். ஒன்று காலை எழுந்தவுடன் சொல், இல்லை இரவு தூங்கும் பொழுது சொல். 2 வேளையுமே அந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது அந்த தெய்வத்துடைய சக்தியானது உன்னுடைய வாழ்வில் நிலைத்திருக்கும். உன்னுடைய அந்த தெய்வத்துடைய அனுகிரகமானது உனக்கு கிடைக்கும். நீயும் உன் குடும்பமும் பல்லாண்டு காலங்கள் சந்தோஷமாகவே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வாழ்ந்து உன்னுடைய குடும்பமானது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நல்ல முறையாகவே செழித்து வளரும். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே. இதை நான் சொன்னதையும் யாரிடமும் பகிர்ந்தும் கொள்ளாதே. ஏனென்றால் முதலில் நீ செய், நிச்சயமாகவே அது வெற்றி பெறும். என்னுடைய தங்கத்திற்கு நான் இந்த வழியை சொன்னேன் என்றால் வாழ்க்கையில் மிக மிக அதிகமான கஷ்டத்தை நீ பார்த்தாய். அதனால்தான் இந்த சூட்சும வழியை நான் உனக்காக சொன்னேன். தைரியமாக நான் சொன்னதை மட்டும் செய்து பார். செய்து கொண்டு இருக்கும் பொழுதே உன்னுடைய வாழ்வில் அதிகமான மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் தேடி ஓடி வரும். தைரியமாக இரு தங்கமே. எந்த நாளும் எப்பொழுதும் யாரை கண்டும் எப்பொழுதும் அஞ்சி பயந்து நடுங்கி நிற்காதே. உனக்காக நான் இருப்பேன், எந்நாளும் இருப்பேன். ஓம் சாய்ராம்.